அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முடிந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு விஷயம் தர வச்சுக்கோங்க. என்னென்னாக்கா, நமக்கு ரியல் அனாலிசிஸ் படிச்சிட்டோம், ரியல் அனாலிசிஸ் ஓரளவு நம்ம படிச்சிட்டோம், நமக்கு தெரியும், கான்செப்ட்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவோட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்குள்ளே வரணும். சரிங்களா? ஏன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் தான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ரியல் அனாலிசிஸோட எக்ஸ்டென்ஷன் தான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாற்றங்கள் வரப்போகுது. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை சேர்த்து படிக்கும் பொழுது நமக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப அது தரவாக இருக்கும். அப்படிங்கிறப்ப காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று தியரி பார்ட், ப்ராப்ளம் பார்ட் அப்படின்ட்டு. நமக்கு ரியல் அனாலிசிஸை விட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி. சரிங்களா? அதனால் நமக்கு ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாம். ஒன்று தியரி பார்ட்டு, இன்னொன்று ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது தியரி பார்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் போக போகிறோம். ரைட். ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லிமிட்ஸ். ரியல் அனாலிசிஸில் லிமிட்ஸ் படிச்சிட்டோமோனா லிமிட்ஸ் படிச்சிட்டோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி லிமிட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ப்ராப்ளமாகவும் பார்த்துட்டோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். ஃபார் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ்னு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படின்னாக்கா நம்ம ரெண்டு விதமாக லிமிட் கண்டுபிடிப்போம். என்னது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்புறம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் லைனில் இதான் நம்பர் லைன். நான் ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதான் நம்பர் லைன். -1 2 -2 இதுதான் நம்பர் லைன். இந்த நம்பர் லைனில் நம்ம ஜீரோவை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, ஜீரோவோட அதிகமான நம்பர் எடுத்துக்கிட்டு ஜீரோவை அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஜீரோவை விட அதிகமான எண்களை எடுத்துக்கொண்டு ஜீரோவை அப்ரோச் பண்ணுறது. எப்படி அப்ரோச் பண்ணிட்டு வர்றது? இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜீரோவோட கம்மியான நம்பர் எடுத்துக்கிட்டு ஜீரோவை அப்ரோச் பண்ணுறது. எப்படி? இப்போ எக்ஸ் வேல்யூ எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னாக்கா, எக்ஸோட வேல்யூ 0 நெருங்கி இருக்கும், ஆனால் 0 கிடையாது. அப்போ எப்படி நெருங்கலாம்னாக்கா, -0.1 -0.01 -0.001 அப்படின்னு எக்ஸ் வேல்யூ 0 நெருங்குறோம். ஆனால் எக்ஸோட 0வோட கம்மியான வேல்யூஸ் எடுத்து நெருங்குறோம். அதான் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ். எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0வை நெருங்குறோம், ஆனால் 0வோட அதிகமான வேல்யூஸ் எடுத்துட்டு 0 நெருங்குறோம். எப்படி? 0.1 0.01 0.001 அப்படின்னு எக்ஸுக்கு 0வோட அதிகமான நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு 0 நெருங்குறோம். அதான் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ். ஸோ அப்போ ரியல் அனாலிசிஸில் ரியல் நம்பர்ஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போறோம்னா, அந்த நம்பரை நம்ம அப்ரோச் பண்றதுக்கு ரெண்டு டைரக்ஷன் தான் நம்மள்ட்ட இருக்கு. ஒன்று, அந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடுலேருந்து அந்த நம்பரை அப்ரோச் பண்ணலாம். இல்லைனாக்கா அதே சேம் நம்பருக்கு ரைட் சைட்லேருந்து அந்த நம்பரை அப்ரோச் பண்ணலாம். ஸோ 2 டைமென்ஷன். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் லெஃப்ட் லிமிட்டு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் ரைட் லிமிட், ரெண்டு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு பாத்துலேருந்தும் அந்த 0வை நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுது சேம் நம்பர் வந்துச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி எக்ஸ்டென்ஸ் டு 2ல லிமிட் என்ன அர்த்தம்? 2வை லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணணும். அப்புறம் அதே 2வை ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணணும். ரெண்டு பக்கமும் அப்ரோச் பண்ண வேல்யூவும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா at x equal to 2ல லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் பேசிக் ஓரளவு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கான்செப்டோட தான் நான் இப்போ டேரெக்டாக அது வந்திருக்கேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்குங்களா? எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இதில் எக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னாக்கா, ரியல் பார்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒய்ங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இமேஜினரி பார்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஐங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோட் பண்ணுறதுக்கு நமக்கு
எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு ஒரு பேர் தேவைப்படுறதுனால ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம டினோட் பண்ணோம்னா ஒரு நம்பர் லைன்ல டினோட் பண்ண முடியாது. அப்போ ஒரு பிளேன்ல தான் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டினோட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டினோட் பண்ணணும். இப்போ 2 + 3i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் டினோட் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த 2 + 3i நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 + 3i is equal to 2, 3 அப்படின்னு ஆர்டர் பேரா ரெப்ரசன்ட் பண்ணி எக்ஸ் வேல்யூ 2 ஒய் வேல்யூ 3 அப்படின்னு போட்டு 2, 3 அப்படின்னு ஒரு நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? 2, 3 இஸ் கன்சிடர்ட் as 2 + 3i. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்டர்டு பேர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன் இப்போ திருப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருப்பி நான் லிமிட்டுக்கு வந்துடுறேன். இப்போ நான் 2, 3 அப்படிங்கிற நம்பரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி அப்ரோச் பண்ணலாம்? எனக்கு ஏகப்பட்ட டைரக்ஷன் இருக்கு. லெஃப்ட்லேருந்தும் 2, 3 அப்ரோச் பண்ணலாம். லெஃப்ட் ரைட்டுலாம் கிடையாது. 2, 3 சுற்றி இன்ஃபைனைட்லி மெனி வேஸ்லேருந்து நம்ம என்னதை அப்ரோச் பண்ணலான்னு கேட்டினாக்கா 2, 3 அப்ரோச் பண்ணலாம். அப்படி என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டினாக்கா, இந்த மாதிரி நீங்கள் எந்த டைரக்ஷன்லேருந்தும் 2, 3 அப்ரோச் பண்ணி எல்லா டைரக்ஷன்லையும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்கும் பொழுது சேம் வேல்யூ டு கால்குலேட் தி லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் when the independent variable approaches the complex number 2 + 3i. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா லிமிட் x tends to 2 + 3i f of z அப்படின்னா x ஓட வேல்யூ 2 + 3i கிடையாது. ஆனால் 2 + 3i நெருங்கி இருக்கும். அப்போ 2 + 3i நெருங்கி இருக்குனாக்கா 2 + 3i எந்தெந்த டைரக்ஷன்ல இருந்தெல்லாம் அப்ரோச் பண்ணலாம்? இன்ஃபைனைட்லி மெனி டைரக்ஷன்ல இருந்து அப்ரோச் பண்ணலாம். அப்படி எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அப்ரோச் பண்ணும் பொழுதும் கிடைக்கிற வேல்யூ சேமா இருந்தாதான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 + 3i f of z எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதனால தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எவாலுவேஷன் ஆஃப் லிமிட் ப்ராசஸ் கொஞ்சம் லைட்டா சிரமமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ரியல்ல லெஃப்ட் பார்க்க போறோம், ரைட் பார்க்க போறோம், ஈக்குவலா இருந்தா லிமிட் இருக்குன்னு சொல்ல போறோம், ஈக்குவலாக்கா லிமிட் இல்லைன்னு சொல்ல போறோம். இங்க எல்லா டைரக்ஷன்லையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராம் என்ன போட்டிருக்கேன், இந்த டயக்ராமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான். சரிங்களா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நான் வந்து 0, 0 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, 0 கண்டுபிடிக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 0ன்னு அர்த்தம், 0 + 0 அர்த்தம். கண்டுபிடிக்கணும்னா அந்த 0 அப்படிங்கிற நம்பரை என்னால் எவ்வளோ டைரக்ஷன்ல நெருங்க முடியும் பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நெருங்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைட்லேருந்து நெருங்கலாம், நெகட்டிவ் சைட்லேருந்து நெருங்கலாம். அதுமாரி ஒய் ஆக்சிஸ்லேருந்து பாசிட்டிவ் சைட்லேருந்து நெருங்கலாம், ஒய் ஆக்சிஸ்லேருந்து நெகட்டிவ் சைட்லேருந்து நெருங்கலாம். அங்கேருந்து மட்டும் தான் நெருங்க முடியுமா? ஏகப்பட்ட டைரக்ஷன்லேருந்து நெருங்கலாம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்படிங்கிறது 0வை நம்ம ஏகப்பட்ட டைரக்ஷன்லேருந்து நெருங்கலாம். அப்படி எல்லா டைரக்ஷன்லேருந்து நெருங்கும் பொழுதும் நமக்கு சேம் வேல்யூ வரணும். வந்துச்சுனாக்கா லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எக்ஸிஸ்ட். எங்கனாக்கா இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இன் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இதுதான், வேற எதுவும் கிடையாது. இப்போ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம்னாக்கா y = mx அப்படிங்கிற பாத்து வழியா நான் அப்ரோச் பண்றேன் அப்படிம்பாங்க. y = mx அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 கேட்கறாங்க அப்படின்னாக்கா எக்ஸ்டென்ஸ் 0 கண்டுபிடிக்கும் பொழுது ஒய்க்கு பதிலாக mxன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு மேக்ஸிமம் சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா y = mx அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின். அப்போ 0வில் நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும்னாக்கா 0வை இப்படியெல்லாம் நெருங்கலாம்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்படிலாம் நெருங்குறதுலாம் இதெல்லாம் அது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ தி ஆரிஜினா. அப்போ எம் வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு மாற உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாமே கிடைச்சிரும். அப்போ y = mxன்னு போட்டு நம்ம லிமிட் எவாலுவேட் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த 0வை நம்ம எல்லா பாத்துலையும் நம்ம அப்ரோச் பண்ணி லிமிட்டை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல x = 0 அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது that means z tends to 0 அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கோன்னு கேட்டீங்கன்னாக்கா y = mxன்னு செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் 0வை எல்லா டைரக்ஷன்லேருந்து நெருங்கலாம். அந்த எல்லா டைரக்ஷனையும் நெருங்கிறதுக்கு வந்து எந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா y = mx அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ரியல் நம்பர்ஸ்ல ஏன் ஆர்டர் பேரில் போடுறோம்,
லெஃப்ட் ரைட் கண்டுபிடிக்கிறோம். ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல லிமிட் கண்டுபிடிக்கிறப்ப எதுக்காண்டி நம்ம வந்து ஒரு டைரக்டா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்காம y ஈக்குவல் டு mx னு போடுறோம், y ஸ்கொயர் ஈக்குவல் டு mx னு போடுறோம், x ஈக்குவல் டு my அப்படின்னு x ஸ்கொயர் ஈக்குவல் டு my னு போடுறோம்னாக்கா அதுக்கான விளக்கம் இதுதான். சரிங்களா? இது நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் இந்த பார்ட் புரியலனாலும் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அந்த y ஈக்குவல் டு mxங்கிறது டிபெண்டிங் ஆன் தி ப்ராப்ளத்தை பொறுத்து தான் நம்ம y ஈக்குவல் டு mx எடுக்கிறதா இல்லை y ஸ்கொயர் ஈக்குவல் டு mx எடுக்கிறதா அப்படிங்கிறது ப்ராப்ளத்தை பொறுத்து அது மாறும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேரி பார்ட்டில் கொஞ்சம் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ப்ராப்ளம் அதில் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். மற்றபடி டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் அனாலிசிஸ்ல என்ன டெஃபினேஷன் இருக்கோ அதே டெஃபினேஷன் தான் இங்கேயும் வரும். லிமிட்டுக்கு அங்கே என்ன டெஃபினேஷனோ அதே தான் இங்கேயும், டிஃபரன்ஷியபிலிட்டியில் அங்கே என்ன டெஃபினேஷனோ அதே தான் இங்கேயும். ஆனால் என்ன மாறுது, அதோட அர்த்தங்கள் நிறைய மாறுது. நிறைய டைரக்ஷன்லேருந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தம் மாறும். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். The function f of x is said to have the limit a as x tends to a. Limit x tends to a f of x equal to a அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா if and only if the following is true. For every epsilon greater than 0, there exists a number delta greater than 0 with the property that f of x minus a less than epsilon for all values of x such that modulus of x minus a less than delta and x not equal to a. அதுனா x not equal to a அப்படின்னாக்கா x tends to a ல லிமிட் வேணும்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து x ல டிஃபைன் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸோட வேல்யூ ஏ கிடையாது. சரிங்களா? எக்ஸோட வேல்யூ ஏவை நெருங்கி இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறாங்க. அதாவது டெல்டா நெய்பர்ஹுட்ல எக்ஸ் வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ணும் பொழுது ஃபங்க்ஷன் வேல்யூலாம் என்ன நெய்பர்ஹுட்ல இருக்கணும், கேபிட்டல் ஏ அப்படிங்கிற நம்பரோட நெய்பர்ஹுட்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா லிமிட் எக்ஸிஸ்ட், அந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஏ அப்படிங்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தாங்க குறிக்குது. என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் Z1 Z0 தானே குறிக்கணும். நீங்கள் என்ன எக்ஸ் ஏ அப்படின்னு குறிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காண்டி எடுத்துக்கிறது தான் எல்லாமே. நான் இந்த மெட்டீரியல் முழுக்க எதை பார்த்து எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டினாக்கா ஆல்ஃபோர்ஸ் புக்கை பார்த்து எழுதியிருக்கேன். ஏன் ஆல்ஃபோர்ஸை பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. சரிங்களா? என்ன காரணம்னா போன வருஷம் ஒரு அந்த கொஷின் அதில் எழுதியிருக்கேன் நான். சென்ற ஆண்டு டிஆர்பியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கான ரிசல்ட் வந்து நிறைய இந்தியன் ஆத்தர் புக்லையும் இருக்குது, ஃபாரின் ஆத்தர் புக்லையும் இருக்குது. சரிங்களா? எல்லாருமே மேக்ஸிமம் சென்டர்ஸ்லையும் வந்து இந்த இந்தியன் ஆத்தர் புக்கை பார்த்து டிஆர்பி இந்த கீ போட்டாங்க. கீ வரும்போது கீ வந்துச்சு. ஆனால் ஃபைனல் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஷினுக்கான ஆன்சர் தப்பாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், என்னப்பா இது இந்த புக்கிலலாம் இப்படி தானே இருக்குது, ஆனால் ஏன் அந்த கொஷின் தப்புன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஆல்ஃபோர்ஸ் புக்கில் அந்த கொஷினுக்கு கவர்மெண்ட்டில் என்ன கீ விட்டுருக்காங்களோ அதே கீக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அக்யூரசிக்காக வேண்டி தான் நான் எதை கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டினாக்கா ஆல்ஃபோர்ஸ் புக்கை கையில் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஆல்ஃபோர்ஸ் புக்லேருந்து கொஷினுக்கு அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்னு தெரியுது. அப்போ அதில் உள்ள நோட்டேஷன்ஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் காண்டி தான் நான் ஆல்ஃபோர்ஸ் எடுத்தேன். இல்லை அப்படின்னாக்கா நான் இதுக்கு முன்னாடி இந்தியன் ஆத்தர் புக்கை வச்சு எழுதியிருந்தேன் மெட்டீரியல். அதை அப்படியே நீட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கலாம். ஸோ நோட்டேஷன்ஸ் எக்ஸ் ஏ எல்லாம் ரியல் நம்பர் தானே யூஸ் பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஜஸ்ட் வேரியபிள்ஸ் தான். எக்ஸ் டினோட்ஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய கன்வீனியன்ட் தான் இசட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிறதுலாம். We sometimes write f of x tends to a as x tends to a. இது இப்போ இதெல்லாம் ரியல்ல உள்ள லிமிட்டோட கான்செப்ட் தான். சரிங்களா? லிமிட் x tends to a f of x equal to capital A is equivalent to limit x tends to a f of x whole bar is equal to a bar. இப்போ f of x bar அப்படிங்கிறது என்னன்னாக்கா கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். கான்ஜுகேட்னா என்ன? இப்போ z equal to x plus iy அப்படின்னாக்கா z bar அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டினாக்கா எக்ஸ் மைனஸ் ஐவைன்னு வரும். இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டு. ஸோ எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அப்படிங்கிறதும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் அப்படிங்கிறதும் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நடந்தால் இது நடக்கும், இது நடந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு இருந்தாக்கா ரைட் சைடு நடக்கும், ரைட் சைடு இருந்துச்சுனாக்கா லெஃப்ட் சைடு நடக்கும். அதான் தோஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னாக்கா அந்த லிமிட்டோட ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
இப்போ கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது கேட்டால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதில் என்ன இருக்கும், ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அப்படின்னாக்கா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரியல் பார்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் யூஷுவல். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லணும்னாக்கா எப்போ கண்டினியூஸாக சொல்லணும், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த லிமிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஃபங்க்ஷன் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் limit extends to a f of x is equal to f of a. A continuous function is one which is continuous at all points where it is defined. So continuous at a given point அப்படின்னா first definition. Continuous on the given domain அப்படின்னாக்கா அந்த டொமைனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டினியூஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா that function is called continuous function. அடுத்து sum of two continuous function is continuous, product of two continuous function is continuous, difference of two continuous function is continuous, and the quotient of two continuous function is also continuous provided that the denominator functions never get value 0. ஓகேங்களா, ரியலில் பார்த்ததுனா நம்ம. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதோட ரியல் பார்ட் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னாக்கா அதுவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் இருக்கும், அதோட இமேஜினரி பார்ட் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா அதுவும் கண்டினியூஸாக இருக்கும், அந்த ஃபங்க்ஷனோட மாடுலஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம்னா அதுவும் கண்டினியூஸாக இருக்கும். இது என்ன சார், ரியல் பார்ட் ஃபங்க்ஷன் இமேஜினரி பார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா இப்போ எஃப் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கோமே. இப்போ இதோட மீனிங் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தங்களா. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ டூ எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாங்களா. ஸோ வாட் இஸ் த ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்? So real part of f of z is equal to x square minus y square. What is the imaginary part of f of z? Imaginary part of f of z is nothing but the 2xy. Modulus of f of z அப்படின்னா நமக்கு வந்து modulus of z square அப்படின்னு வரும் நமக்கு. ஸோ modulus of z square, modulus of z square எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டாக்கா modulus z whole square எழுதிக்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னாக்கா அதோட மாடுலஸ் வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் வந்துடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் z என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி வந்துடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னாக்கா அதோட ரியல் பார்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் கண்டினியூஸ் தான், அதோட இமேஜினரி பார்ட் 2xy அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் தான், அதோட மாடுலஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அதான் அதோட அர்த்தம். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதோட ரியல் பார்ட்டும் கண்டினியூஸாக இருக்கும், இமேஜினரி பார்ட்டும் கண்டினியூஸாக இருக்கும், அதோட மாடுலஸ் வேல்யூ கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன், the derivative of a function at x equal to a is defined as f dash of a is equal to limit extends to f of x minus f of a by x minus a. இதுதான் பேசிக் டெஃபினேஷன். ஸோ இங்கே லிமிட்டு ரியலில் என்ன டெஃபினேஷனோ அதே தான் இங்கே காம்ப்ளெக்ஸ்லையும், பட் அப்ரோச் லிமிட் அப்ரோச் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மட்டும் மாறுது. நிறையா டைமென்ஷன் 2 டைமென்ஷன் இல்லாமல் நிறையா டைமென்ஷன்லேருந்து நம்ம நிறையா பாத்துலேருந்து நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த டெரிவேட்டிவ் தான் இந்த டெஃபினேஷன் தான் நமக்கு வந்து என்ன உருவாக காரணமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒன்று புதுசாக படிக்கிறதுக்கு இந்த டெரிவேட்டிவ் டெஃபினேஷன் தான் காரணமாச்சு. இதை இப்போ ரியல் அனாலிசிஸில் லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துடுறோம், முடிஞ்சு போச்சு சரிங்களா. இப்போ காம்ப்ளெக்ஸில் இந்த டெஃபினேஷனில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாருங்களேன். கேஸ் 1, a real function of a complex variable either has the derivative 0 or else the derivative does not exist. என்னது real function of a complex variable? real function of the complex variable அப்படின்னு கேட்டினாக்கா ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா நமக்கு என்னென்ன வேணும், டொமைன் வேணும், கோடொமைன் வேணுங்களா. ஸோ இது டொமைன் எடுத்துக்கிறேன், இந்த கோடொமைன் எடுத்துக்கிறேன், நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். டொமைன் வந்து எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட சப்செட்டு இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். கோடொமைன் எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்துட்டேன். நான் இதில் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான்
ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். நான் கொடுக்குற இன்புட் வந்து எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னாக்கா நான் எக்ஸ் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுக்கணும். ஆனால் எனக்கு கிடைக்கிற அவுட்புட் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும், ரியல் நம்பராக இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட், அதான் ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஏன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது ரியல் நம்பர், மாடுலஸ் ஆஃப் இசட்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட டெஃபினேஷன். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்னு கொடுத்தோன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து எனக்கு வந்து ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். இங்கே கேஸ் ஒன்று என்ன சொல்கிறாங்க, இந்த ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் வந்து 1 0வா இருக்கும், டெரிவேட்டிவ் 0வா இருக்கும். அப்படி இல்லைனாக்கா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்டே ஆயிருக்காது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டெரிவேட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம கான்செப்ட் படி டிஃபரன்ஷியபிளா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு இருக்குங்கிற அவசியம் கூட இல்லை. ஃபங்க்ஷன் வந்து ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வேரியபிளா இருந்தது அப்படின்னாக்கா ஒன்று அதுக்கு டெரிவேட்டிவ் 0, இல்லை டெரிவேட்டிவே எக்ஸிஸ்ட் ஆகாது. சரி, ஓகே, டெரிவேட்டிவ் எப்போ 0 வரும், நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிட்டேன். எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக ஒரு கான்ஸ்டன்ட்டாக டிஃபைன் பண்ணுறேன். சரிங்களா? தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதோட டெரிவேட்டிவ் என்ன நமக்கு 0. ஸோ ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் 0வா இருக்கும். அப்படி இல்லைனாக்கா டெரிவேட்டிவே எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுதான் கேஸ் 1. இந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு கேஸ் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, the derivative of a complex functions of a real variable is defined by ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ டொமைன் வந்து எனக்கு டெரிவேட்டிவ் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரியல் வேரியபிள், எனக்கு இன்புட் வந்து ரியல் நம்பர்ஸ், ஆனால் அவுட்புட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். டொமைன் வந்து ரியல் நம்பராக எடுத்துக்கணும். ஆனால் எனக்கு ஃபங்க்ஷன் கிடைக்கிற ஃபங்க்ஷனோட ஆன்சர் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டினாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். அதான் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரியல் வேரியபிள். அப்படிங்கிறப்ப என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அவுட்புட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொன்னதுனால எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கு ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். அதனால அந்த ஃபங்க்ஷனை நான் என்னால் எப்படி எழுதிக்க முடியும்னு கேட்டினாக்கா செட் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் ஐ ஒய் ஆஃப் டி. டிங்கிறது இங்கே என்ன, ரியல் வேரியபிள். ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம், அது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரியல் வேரியபிள். டொமைன் வந்து ரியல் நம்பர், ஒரு ரியல் நம்பர் எடுத்துட்டு அதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை அசோசியேட் பண்ணுறோம். இப்படி இருந்துச்சுனாக்கா இது பிரச்சனையே இல்லை. இதோட டெரிவேட்டிவ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வேணும்னாக்கா, ஏன்னா எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது ஒரு ரியல் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஒய் ஆஃப் டி அப்படிங்கிறது ரியல் ஃபங்க்ஷன். ஸோ ரியல் அனாலிசிஸில் ரியல் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா z ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு காஸ் டி பிளஸ் ஐ சைன் டி அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாக்கா வெரி சிம்பிள். ரியல் பார்ட் வந்து காஸ் டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா மைனஸ் சைன் டி பிளஸ் ஐ சைன் டி, இமேஜினரி பார்ட்டை சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு காஸ் டி, அவ்வளோதான். z அப்படி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ரியல் வேரியபிளையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதும் நமக்கு ஈஸி. அடுத்து கேஸ் 3. What is the case 3? The existence of the derivative of a complex function of a complex variable is the central theme in complex function theory. இப்போ எனக்கு டொமைனும் set of all complex numbers, கோடொமைனும் set of all complex number. ஓகேங்களா? தட் மீன்ஸ் இதுதான் என்ன அப்படின்னு கேட்டினாக்கா w ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் ஆர் w இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் முடிச்சிங்க. இன்புட்டும் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அவுட்புட்டும் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்படுது. அதுக்கு தான் நம்ம புதுசாக என்ன கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். Analytic functions. The class of analytic function is formed by the complex functions of complex variable which possess a derivative wherever the function is defined. கிளாஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா அது ஒரு செட்டு, அந்த செட்டில் உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? நம்ம கிளாஸுங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்குவோம்.
ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம்னாக்கா அது எப்படி இருக்குன்னு கேட்டினாக்கா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். இன்புட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும், அவுட்புட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். விச் possess a derivative whenever the function is defined. எந்த இடத்துல எந்த டொமைனில் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தாலும் அந்த டொமைனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா டெரிவேட்டிவ் இருக்கணும். அப்படி இருந்துனாக்கா அந்த ஃபங்க்ஷனை வந்து என்னன்னு சொல்கிறோம்னாக்கா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் கிவன் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். இந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை வேற மாதிரி சொல்கிறோம்னாக்கா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னாக்கா ஹாலோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ the term holomorphic function is used with identical meaning. அனலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு வேற ஒரு நம்ம இந்தியன் ஆத்தர் புக்ஸில் வேற மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நான் கீழே எழுதியிருக்கேன். சரிங்களா? The sum and the product of two analytic functions are again analytic function. Quotient of two analytic function is analytic function provided that the denominator is not vanishes. அது எல்லாமே as usual நமக்கு ரியலில் உள்ளது. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா அதுக்கு டெரிவேட்டிவ் என்ன கண்டிஷன் லிமிட் h டென்ஸ் 0 f of z plus h minus f of z by h. இதில் h டென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்றதுல தான் நமக்கு பிரச்சனையே இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? ரியல் அனாலிசிஸ்னா ரெண்டு டைரக்ஷன், ரைட் லிமிட்டு லெஃப்ட் லிமிட்டு. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னாக்கா இன்ஃபைனைட் டைரக்ஷன் எல்லா பாத்துலையும். அப்போ பாத்து அப்படின்னு போகும்பொழுது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு y ஈக்குவல் டு mx y ஸ்கொயர் ஈக்குவல் டு mx அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம டெரிவேட்டிவ் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்டா இல்லையா, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூட்டியா இல்லையா, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டியா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ரியல் அனாலிசிஸில் டெரிவேட்டிவ் லிமிட்ஸ் கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு தனியாக வீடியோ போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸுக்கு அப்படியே வீடியோ போட்டலாம். If f dash of z exists, then f of z is necessarily continuous. Derivative exist ஆகுனா கண்டிப்பா அது continuous இருக்கணும். That means என்னது every differentiable function is continuous. But converse is not true. Continuous ஆகுனாக்கா differentiability இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. If f of z equal to u of z plus I into v of z, then u of z and v of z are both continuous. F dash of z is equal to dou f by dou x minus I into dou f by dou y. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து f of z வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்குது அப்படின்னாக்கா அதோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டிப்பா என்னவா தான் இருந்தாகணும், கண்டினியூஸா இருந்தாகணும். அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் நீங்க என்ன பண்ணா போதும் அப்படின்னு கேட்டாக்கா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் f of z equal to u of z plus I into v of z. ஏன்னா இங்கே z போட்டிருக்கீங்க, இங்கே dou f by dou x கொடுத்துருங்க. zங்கிறது என்னது? again x and y தானே. z is equal to x plus iy. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இப்படி கொடுத்துருக்கேன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா f of z is equal to x square minus y square plus I to xy அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் மாடுலஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ண பிறகு இது டிஃபரன்ஷியபிளா இருந்தது அப்படின்னாக்கா அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்புறம் ஜஸ்ட் யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அண்ட் மல்டிப்ளை வித் மைனஸ் ஐ. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா எல்லா பாத்துல இருந்தும் செக் பண்ணுங்களா. இப்போ இமேஜினரி பார்ட் ஜீரோவா செலக்ட் பண்ணிட்டு நம்ம பார்த்த லிமிட்டை கண்டுபிடிச்சோம்னாக்கா அது எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டாக்கா dou f by dou x அப்படிங்கிற மாதிரி வந்துடும் டெரிவேட்டிவ் கான்செப்ட் படி. அடுத்து ரியல் பார்ட்டை வந்து நம்ம ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு இமேஜினரி பார்ட் மூலியமா நம்ம அப்ரோச் பண்ணும்பொழுது அந்த டேஸ் ஆஃப் இசட் டெஃபினேஷன் எப்படி மாறிப்படும் அப்படின்னு கேட்டாக்கா மைனஸ் ஐ இன்ட்டு dou f by dou y அப்படிங்கிற மாதிரி மாறிப்படும். பட் எந்த பாத்தில் அப்ரோச் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேமா இருக்கணுமா, அதனாலதான் dou f by dou x is equal to minus I into dou f by dou y அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா dou f by if function f of f dash of z exists, then dou f by dou x is equal to minus I into dou f by dou y. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு உங்களை டிஃபரன்ஷியபிலிட்டா f dash of x எக்ஸிஸ்டா அப்படின்னு கேட்குறாங்கனாக்கா நீங்க இதை கூட கண்டுபிடிச்சு செக் பண்ணிக்கங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் கண்டுபிடிங்க, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஒய் கண்டுபிடிச்சு அதை மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. ஈக்குவலா இருந்துச்சுனாக்கா f dash of z
எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ திஸ் ரிசால்வ்ஸ் இன்டு த ரியல் ஈக்குவேஷன்ஸ். dou u by dou x is equal to dou v by dou y and dou u by dou y is equal to minus dou v by dou x. இது என்ன நமக்கு தெரியும், ux equal to vy and uy is equal to minus vx. ஏன்னா fங்கிறது u plus iv அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுங்களேன், f is equal to u plus iv அப்படின்னாக்கா இது என்ன வரும், ux plus i vx அப்படின்னு ஓடி வரும். dou u plus iv அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்த இதுலேருந்து இதை கொண்டு வரணும்னாக்கா வெரி சிம்பிள். f இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும், u plus iv, அப்போ dou f by dou x கண்டுபிடிங்க. அப்புறம் dou f by dou v கண்டுபிடிச்சி அதை dou f by dou y கண்டுபிடிச்சி அதை மைனஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். காஷி-ரீமான் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. காஷி-ரீமான் ஈக்குவேஷன் வந்ததுக்கான மூல காரணம் இந்த கண்டிஷன் தான். என்னது, dou f by dou y, dou f by dou x is equal to minus i into dou f by dou y. So ux equal to vy and uy is equal to minus equation. These are the Cauchy-Riemann equations. Cauchy-Riemann differential equation which must be satisfied by real and imaginary part of any analytic function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் காஷி-ரீமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். சரிங்களா? f dash of z equal to, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் வந்து f of z equal to u plus iv. டிஃபரன்ஷியபிள்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா சிம்பிள். நீங்கள் வந்து ரியல் பார்ட் வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், இமேஜினரி பார்ட்டும் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான். நீங்கள் அழகாக பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருங்க. dou u by dou x plus i into dou v by dou x, அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவை நம்ம எதை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பார்ஷியல் டெரிவேட்டிவ் பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்கிறோம் அதோட டெரிவேட்டிவ். ஓகேங்களா? So f dash of z is equal to dou u by dou x plus i into dou v by dou x. So அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா எப்படி வரும், நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதில் வந்து எகைன் நீங்கள் என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த காஷி-ரீமான் ஈக்குவேஷன் கண்டிஷனை யூஸ் பண்ணுங்க. இப்போ dou u by dou x ஹோல் ஸ்கொயர் வந்து dou u by dou x into dou u by dou x அப்படின்னு எழுதிக்கலாம். dou v by dou x ஹோல் ஸ்கொயர் வந்து dou v by dou x into dou u by dou x அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க காஷி-ரீமான் ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அது இந்த ஃபார்மெட்டில் ஓடியாரும். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜக்கோபியன் அப்படின்னு சொல்கிறோம். ஜக்கோபியன் என்ன, டிட்டர்மெண்ட் போட்டிருக்கோம். சரிங்களா? டிட்டர்மெண்ட் போட்டு இது கிராஸில் வரணுமா, அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னாக்கா இதை எப்படி எழுதிக்கலாம், ux vy minus uy vx அப்படி எழுதிக்கலாங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ux இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும், vy இருக்கும். ஸோ ux uy vx vy கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ux vy minus uy vx வந்துருச்சுங்களா? இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜக்கோபியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ ஜக்கோபியன் சொல்லுவாங்க. ஸோ this expression shows that modulus of f dash of z whole square is the Jacobian of u and v with respect to x and y. So Jacobian of u and v with respect to x and y. அப்படின்னாக்கா u வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் ரோல் எழுதிக்கணும். v வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சி செகண்ட் ரோல் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது வர ஆன்சரை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜக்கோபியன் ஆஃப் u and v with respect to x and y அப்படின்னு சொல்றோம். Derivative of an analytic function is itself analytic. ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்னு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அகைன் அந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அனலிட்டிக்கா தான் இருக்கும். If u and v will have continuous partial derivative of all orders, then delta u is equal to dou square u by dou x square plus dou square u by dou v square is equal to 0 and delta v is equal to
dou square v by dou x square plus dou square v by dou y square is equal to 0. uv அப்படிங்கிறது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதோட டெரிவேட்டிவ் வந்து என்னன்னு சொல்லியாச்சு, அனாலிட்டிக்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு? பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து அடுத்தடுத்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் u and v will have continuous partial derivatives of all orders. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருந்தாக்கா அதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து கண்டினியூஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆல் ஆர்டராக இருக்கும். ரெண்டாவது அதோட ரியல் பார்ட் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதோட இமேஜினரி பார்ட் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு ஈக்குவேஷன் a function u which satisfies the Laplace equation delta u is equal to 0 is said to be harmonic. இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு ஹார்மோனிக் லாப்லாஸ் ஈக்குவேஷனுங்க. சரிங்களா? அந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபங்க்ஷனுக்கு பேரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இப்போ யூங்கிறது நம்மளுடைய அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட்டா? ரியல் பார்ட் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? அதனால காம்ப்ளெக்ஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி விங்கிறது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட இமேஜினரி பார்ட்டா? இமேஜினரி பார்ட்டும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அதனால இமேஜினரி பார்ட்டும் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து ரெண்டுமே ரியல் பார்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனும் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனும் லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால ரியல் பார்ட் ஆஃப் ஏ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், இமேஜினரி பார்ட் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஹார்மோனிக். அந்த ஈக்குவேஷனுக்கு பேரு லாப்லாஸ் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபங்க்ஷனுக்கு பேரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். If two harmonic functions u and v satisfies the Cauchy-Riemann equations, then v is said to be the conjugate harmonic function of u. இப்போ ரிவர்ஸ்ல போறோம். என்னது? ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து ரெண்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனை வந்து வின்னு எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனும் காஷி-ரீமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு வச்சுக்கோமே. என்னது? ux ஈக்குவல் டு விஒய், ui ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்கா தென் we can say that v is harmonic conjugate function of u. v வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ஆஃப் u அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ u என்னன்னு சொல்றது? u is the harmonic conjugate function of minus v. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? The function u plus iv determined by pair of conjugate function is always the function u plus iv determined by pair of conjugate harmonic functions is always analytic function. இப்போ analytic function எப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்காங்க. என்னது? ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் வந்து என்னவா இருக்குது? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. சரிங்களா? ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கங்க, இன்னொரு ஃபங்க்ஷனை வீன்னு எடுத்துக்கங்க. ரெண்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது? காஷி-ரீமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னாக்கா அதில் வந்து விங்கிற ஃபங்க்ஷனை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிக்குவோம். அப்புறம் யூ பிளஸ் ஐவி அப்படின்னு எழுதணும்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபங்க்ஷன் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதான் அந்த ஃபங்க்ஷன் யூ பிளஸ் ஐவி டிட்டர்மைன்டு பை பேர் ஆஃப் கான்ஜுகேட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அனாலிட்டிக். If u of x comma y and v of x comma y have continuous first order partial derivative which satisfies the Cauchy-Riemann differential equation, then the function f of z equal to u of z plus I into v of z is analytic with continuous derivative f dash of z and conversely. அதான் necessary and sufficient condition for analytic function இதை சொல்லுவாங்க. என்னது? u of x, y, v of x, y ரெண்டுக்கும் வந்து continuous first order partial derivatives இருக்குது. அதாவது partial derivatives exist இருக்கணும். அந்த partial derivatives வந்து என்னவா இருக்கணும்? கண்டினியூஸா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அது வந்து காஷி-ரீமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்கா then the function f of z equal to u plus iv வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா analytic with continuous derivative f dash of z. f dash of z கண்டினியூஸாக இருக்கும். f dash of z எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ
காஷி-ரீமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் பத்தாது. இதுல எக்ஸ்ட்ரா என்ன வார்த்தை இருக்குது? uv has continuous first order partial derivative. அதோட partial derivative வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டினியூஸாகவும் இருக்கணும். ஸோ there are some function காஷி-ரீமான் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் என்ன இருக்காதுன்னு கேட்டினாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்காது. அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்காதுன்னு கேட்டிங்கனாக்கா அனாலிட்டிக்காக இருக்காது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இப்போ சாம்பிளுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். தியரி பார்ட்டில் இந்த ப்ராப்ளம் அப்படியே எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி ப்ராப்ளம் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபைண்ட் தி conjugate harmonic function of u is equal to x square minus y square. So conjugate harmonic function of find the conjugate harmonic function of u is equal to x square minus y square. என்ன அர்த்தம்? vங்கிற ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். u plus ib வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதான நம்ம பொருள். சரிங்களா? அப்போ v கண்டுபிடிக்கணும். அப்போ u plus ib வந்து அனாலிட்டிக்காக இருக்கணும். அப்படின்னாக்கா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? u v சேர்ந்து cr ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்களா? ஸோ இந்த சிஆர் கண்டிஷனையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டினாக்கா விங்கிற ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ சிஆர் ஈக்குவேஷனுக்கு நமக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வேணும். ஸோ யூஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். யூஎக்ஸுங்கிறது 2x மைனஸ் 0. யூஐ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ யூஐ வந்து நமக்கு மைனஸ் 2y அப்படின்னு வரும். ஸோ சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம்னாக்கா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்ங்களா? ஸோ அதனால் இந்த யூஎக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விஒய் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விஒய் வேல்யூ என்ன வந்துச்சு? நமக்கு 2x வந்துருச்சு. யூஒய் அப்படிங்கிறது மைனஸ் விஎக்ஸுங்களா? ஸோ யூஒய்க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னாக்கா மைனஸ் விஎக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் விஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y அப்படி வந்துருச்சு. ஏன் ரீப்ளேஸ் பண்ணேன்? நான் வந்து வி வேல்யூவில் கண்டுபிடிக்கணும், அதனால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன வந்துச்சுனாக்கா விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு வந்துச்சு. ஸோ விஎக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னாக்கா நான் v கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிக்கணும்னாக்கா இன்டகிரேட் பண்ணணும். எதை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம்? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணும்பொழுது ஒய்யை வந்து நம்ம என்னவா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ யூ ஹேவ் டு கீப் 2y ஆஸ் இட் இஸ். இன்டகிரல் dxன்னு ஆன்சர் நான் சொல்லுவோம், எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ வி ஹேவ் டு இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் சேர்ந்துக்கு வரும். ஸோ ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும். ஸோ பார்ஷியல் டோ வி பை டோ எக்ஸ் வந்து 2yன்னு வருது. அதை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம்னாக்கா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வரும்னு கேட்டினாக்கா டோ பை டோ எக்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது x1 சேர்த்துக்கிறோம், ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். இங்கே இன்டகிரேஷன் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறனால கான்ஸ்டன்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் y அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 2yனாக்கா v என்னன்னு எழுதிக்கிறோம்னாக்கா 2xy ப்ளஸ் பை ஆஃப் y. ரைட், v கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம பை ஆஃப் ஒய் அப்படிங்கிற அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்ச வியை வந்து ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுங்க. ஸோ டோ வி பை டோ ஒய் நமக்கு இங்கே என்ன கிடச்சிரும்? 2x வந்துடும். இது வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் டோ வி பை டோ எக்ஸ் வந்து டோ ஒய் வந்து 2xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? நமக்கு 2x ப்ளஸ் பை டேஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ 2x ப்ளஸ் பை டேஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் என்ன வந்துருதுன்னு கேட்டினாக்கா பை டேஸ் ஆஃப் ஒய் வந்து 0 அப்படி வந்துடும். ஸோ இங்கே வந்து 0 கிடையாதுங்க, இந்த இடம் வந்து 2x மாற்றிக்கங்க. ஸோ திஸ் இஸ் 2x. ஸோ இப்போ 2x கேன்சல் ஆகிடும். பை டேஸ் ஆஃப் ஒய் 0 ஆகிடும். அப்போ பை டேஸ் ஆஃப் ஒய் 0 வருது அப்படின்னாக்கா பை டேஸ் ஆஃப் ஒய்ங்கிறது பியூர்லி கான்ஸ்டன்ட். ஸோ வாட் இஸ் v? v is equal to 2xy plus c. So conjugate harmonic function of x square minus y square is 2xy plus c. இல்லை எனக்கு எழுதி காமிச்சா தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம எழுதி கூட காமிச்சிடலாம். ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் u? u is equal to x square minus y square. ux கண்டுபிடிங்க. ux வேல்யூ வந்து 2x. அடுத்து uy கண்டுபிடிங்க. uy வேல்யூ மைனஸ் 2y. காஷி-ரீமான் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிங்கனாக்கா நம்ம v கண்டுபிடிக்கிறது நம்ம டார்கெட். அப்போ v-ஆ மாற்றுறோம். ஸோ ux ஈக்குவல் டு vy. ஸோ இப்போ vy நமக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா 2x அப்படி வந்துடும். ஸோ uyங்கிறது மைனஸ் vx. ஸோ மைனஸ் vx வந்து நமக்கு மைனஸ் 2y வந்துடும். ஸோ அப்போ வந்து vx என்ன வந்துடும் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2y அப்படி வந்துடும். ஸோ vxலேருந்து v வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்டகிரேட் பண்ணுங்கள்.
வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ 2xy எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதுனால நமக்கு வர்ற கான்ஸ்டன்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யாக செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நான் பை ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்களை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வி கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்களா? அப்போ இதை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கண்டுபிடிங்க. அப்போ தான் நான் இதை பயன்படுத்த முடியும். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னாக்கா 2x ரெண்டும் கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, பை ஆஃப் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா பை டேஸ் ஆஃப் ஒய். ஸோ இப்போ இந்த விஒய்க்கு பதிலாக இந்த கண்டுபிடிச்ச நம்பரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2x is equal to 2x plus pi dash of y அப்படின்னு இப்படி வந்துடும். ஸோ 2x கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாக்கா நமக்கு pi dash of y ஆன்சர்னா வந்துன்னு கேட்டிங்கனாக்கா 0ன்னு வரும். ஸோ pi dash of y equal to 0 அப்படின்னாக்கா pi of y வந்து என்ன ஃபங்க்ஷனாக தான் இருந்தாகணும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருந்தாகணும். ஸோ அப்போ இதை கொண்டு போய் இந்த விங்கிற ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணிங்கனாக்கா v உங்களுக்கு என்ன கிடச்சிடும், 2xy plus constant. ஸோ இதுதான் conjugate harmonic function of u is equal to x square minus y square. சரி, ஓகே. கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. அப்போ அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன? ஸோ த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் ரியல் பார்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிச்சோம்ல. அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐவி, அதான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். யூ வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ இன்ட்டு வி வேல்யூ வந்து 2xy பிளஸ் சி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x square minus y square plus I times 2xy plus IC. ஸோ இது இந்த மாதிரி எழுதிக்கலாம். மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். தட் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐசி. ஸோ வாட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது இசட். ஸோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஐசி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ரியல் பார்ட்டாக வச்சிருக்க அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் z square plus I. Let z equal to x plus iy, which implies z bar equal to x minus iy. ஸோ இப்போ z plus z bar கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னாக்கா iy கேன்சல் ஆகி உங்களுக்கு 2x முடியாரும். ஸோ இப்போ z plus z bar by 2 அப்படிங்கிறது 2x. ஸோ இதெல்லாம் நமக்கு 12th லெவலில் ஒரு ரிசல்ட். அப்போ zx plus iy தான் z bar x minus iy. அப்போ x எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா z plus z bar by 2 எழுதிக்கலாம். y எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா -1/2y z minus z bar எழுதிக்கலாம். தட் மீன்ஸ் f of x ஃபங்க்ஷன் ஆஃப் x, y அப்படின்னு இருக்குனாக்கா அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் x, y நம்ம எப்படி எழுதிடலாம் இப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்கா 1/2 z plus z bar அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒய்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும் நம்மளாலனாக்கா -1/2y into z minus z bar அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யை வந்து நம்மளால என்ன ஃபார்மெட்டில் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் z bar அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுத முடியும். அப்போ எஃப்ல 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. ஒன்று இசட்டு, இன்னொன்று z bar அப்படின்னு இருக்குங்களா. அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு z, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு z bar அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் தான். ஸோ அப்போ டோ எஃப் பை டோ இசட் அது நமக்கு செயின் ரூல் ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம், டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ இசட் ப்ளஸ் அதுக்கப்புறம் டோ எஃப் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ இசட் அப்படின்னு எழுதிக்கலாங்களா. ஸோ இப்போ டோ எக்ஸ் பை இந்த ஃபங்க்ஷனை வந்து இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்னா வரும் 1/2 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம், டோ எஃப் பை டோ எக்ஸ் போட்டு இந்த இடத்துல 1/2 போட்டுடலாம். ஸோ ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய், ஒய்யை வந்து இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை வந்து இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா -1/2 ஐன்னு வருங்களா. ஸோ -1/2 ஐ. இப்போ 1/2 காமனாக வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஸ்டேஜ் இப்படி வந்துடும். ஸோ டோ எஃப் பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய். இதெல்லாம் ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கினாக்கா ஈஸி. ஓகே, அதுமாரி டோ எஃப் பை டோ இசட் பார் அப்படிங்கிறத இதேமாரியே நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே இசட் இருக்கிற இடத்துல இசட் பார் அப்ளை பண்ணுங்கள். இசட் பார் அப்ளை பண்ணிட்டு நம்ம திருப்பி இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டோ எஃப் பை டோ இசட் பார் என்ன வரும்னா 1/2 டைம்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய்னு வரும். இதில் இதில் தான் ரிசல்ட் பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது -i இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த டேர்ம் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டினாக்கா காலி ஆகிடும். ஏன்னா டோ எஃப் பை டோ எக்ஸுக்கு பதிலாக -i இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ரீப்ளேஸ் பண்ணால் இந்த டேர்ம் காலி ஆகிடும். அப்போ
ஒரு முக்கியமான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. Analytic functions are characterized by the condition dou f by dou z bar equal to 0. அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக dou f by dou z bar கண்டுபிடிச்சிங்கன்னா அது 0வா இருக்கும். ஸோ வேறு மாதிரி இது எல்லாமே டிஆர்பியில் கேட்டது தான். ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் z bar. dou f by dou z bar 0 வருதுனாக்கா அதில் z bar டேர்ம் இல்லைன்னு அர்த்தம். இண்டிபெண்ட் ஆஃப் z bar and a function of z only. If f of z is analytic function, then the conjugate function f of z whole bar has the derivative 0 with respect to z. ஆமா, அதே கான்செப்ட் இங்கே கொண்டு போகிறோங்க. எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் z bar அப்படின்னாக்கா f of z whole bar வந்து இண்டிபெண்ட் ஆஃப் z தானே இருந்தாகணும். ஸோ if f of z is analytic, then the conjugate function f of z whole bar has the derivative 0 with respect to z, that is dou by dou z of f of z whole bar equal to 0. இதெல்லாம் 1 மார்க்காக கேட்கலாம். சரிங்களா? அப்போ with respect to z 0 வருதுனாக்கா அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் z bar மட்டும் அப்படின்னு சொல்லலாமா? therefore f of z whole bar is function of z bar only. அதனால அந்த ஃபங்க்ஷனை எப்படி டினோட் பண்ணலாம்? we denote this function by f bar of z bar அப்படி டிஃபைன் பண்ணலாம். that means f of z whole bar அப்படிங்கிறது கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ஆஃப் f. அது வந்து எதோட மட்டும் தான் இருக்குனாக்கா ஃபங்க்ஷன் ஆஃப் z bar மட்டும் தான் இருக்கும். அதில் வந்து z வேரியபிள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. let f of z be a analytic function whose real part is given harmonic function u of x comma y. u of x comma y, then u of x comma y can be written as u of x comma y is equal to half of f of x plus iy plus f bar of x minus iy. ஸோ f of zங்கிற அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அதோட ரியல் பார்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ரியல் பார்ட்டை நம்ம இந்த ஃபார்மெட்டில் எழுதலாங்களா? ஏற்கனவே எப்படி zனா x plus iy, xங்கிறது z plus z bar by 2 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ரியல் பார்ட்டை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 1/2 f of x plus iy plus f bar of x minus iy. ஏன்னா f barனு போட்டாலும் உள்ள ஃபங்க்ஷன் வந்து in terms of z barல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் அப்படி எழுதிக்கலாம். This result is true even when x and y are complex number. xும் yயும் complex number இருந்தாலுமே இந்த ரிசல்ட் ஓகே ஆகும். So when substituting x is equal to z by 2 and y is equal to z by 2i in this expression, it reduced to f of z is equal to 2u 2 times u of z by 2 comma z by 2i minus u of 0 comma 0. இந்த ஃபங்க்ஷனில் x இருக்கிற இடத்துல z by 2 அப்ளை பண்ணுங்க, y இருக்கிற இடத்துல z by 2i ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ஃபார்மெட்டுக்கு மாறிக்கும். எப்படி மாறிக்கும்? f of z is equal to இந்த தான் z மாறாது. f of z equal to 2 times u of z by 2 comma z by 2i minus u of 0 comma 0. இதில் வந்து எதை ஆட் பண்ணிக்கலாம்னாக்கா a purely imaginary constant can be added at will. என்ன சொல்கிறாங்க இது அப்படின்னாக்கா ஒரு கான்ஜுகேட் ஹார்மானிக் ஃபங்க்ஷன் u of x comma y கொடுத்துட்டு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் f of z கேட்டாக்கா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சம்மை இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம். என்னது? யூலேருந்து அதுக்கு கான்ஜுகேட் ஹார்மானிக் ஃபங்க்ஷன் v கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் f of z equal to u plus iv அப்படின்னு எழுதி அந்த uவையும் vயும் சப்ஸ்டிட் பண்ணி அனலிட்டிக் ஃபங்க்ஷனை கொண்டு வந்தோம். சரிங்களா? இங்கே ஒரு ஈஸியான ஃபார்முலா நம்ம கை கிடச்சிருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாக்கா டைரெக்டாக அதுக்கான அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்துடும். என்னது? அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட்டில் எக்ஸுக்கு பதிலாக z by 2 சப்ஸ்டிட் பண்ணி ஒய்க்கு பதிலாக z by 2ஐ சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு ஒரு இமேஜினரி கான்ஸ்டன்ட், தட் மீன்ஸ் ஐசி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா அதுதான் உங்களுக்கு அனலிட்டிக் ஃபங்க்ஷன். சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா சார்னாக்கா, எல்லா நேரத்துலையும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? In the above form,
The method is definitely limited to functions u of x comma y which are rational in x and y. Rational in x and y இருந்ததுனாக்கா இதை யூஸ் பண்ணலாம். என்ன rational x and y f of u is equal to x square minus y square, u is equal to x square plus y square, u is equal to x by y அப்படின்னு இருக்குதுனாக்கா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரேஷனல் ஃபங்க்ஷனாக இல்லாமல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னாக்கா அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா, அந்த மெத்தட் தான் போயாகணும். இப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு வி கண்டுபிடிச்சி எஃப் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சேன்னா அதே செம்ம இந்த மெத்தடில் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரிங்களா, என்ன கொடுத்துருந்தேன்? யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தேன். இப்போ that means u of x comma y is equal to x square minus y square னு கொடுத்திருந்தோம். இதில் zக்கு பதிலா xக்கு பதிலா z by 2வும் yக்கு பதிலா z by 2yயும் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிக்குது? z by 2 whole square minus z by 2y whole square அப்படின்னு மாறிக்குது. அப்போ z square by 4 i square different square பண்ணோம். i square வந்து -1 அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ z square by 4 அப்படின்னு வந்துடுது. அப்போ நமக்கு ஆட் பண்ணோம்னாக்கா z square by 2 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதை 2ஆல் இன்ட்டு பண்ணோம்னா ஸோ 2 times u of z by 2 z by 2y ஆன்சர் என்ன நமக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது z square அப்படின்னு வந்துடுது. அதுக்கப்புறம் u of 0, 0 கண்டுபிடிக்கணும். ஸோ u of 0, 0 கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் போய் 0 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் உங்களுக்கு 0 - 0 ஆன்சர் என்ன வந்துடுச்சு? 0 வந்துடுச்சு. நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? f of z is equal to 2 times u of z by 2, z by 2y minus u of 0, 0 ஒரு பியூர்லி இமேஜினரி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஸோ ஆன்சர் என்ன வந்துடுச்சு? z ஸ்கொயர் மைனஸ் 0 ப்ளஸ் சிஐ தட் இஸ் ஈக்குவல் டு z ஸ்கொயர் ப்ளஸ் சிஐ. இதே தான் அங்கேயும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே. நம்ம இதில் என்னெல்லாம் பண்ண கிடையாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பார்ஷியல் டெரிவேட்டிவ்லாம் பண்ணவே கிடையாது. பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண கிடையாது, சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண கிடையாது. அழகா யூங்கிற ரியல் பார்ட் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டைரெக்டாக அனாலிட்டிக் ஃபங்க்ஷனையே கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் சிம்பிள் substitution and simplification. சரிங்களா? but this method is restricted. எதுக்கு மட்டும்தான்? when u is rational in x and y அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னாக்கா யூஸ் பண்ண முடியாது. லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வருதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வருதுன்னா யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான். If g of w and f of z are analytic function, then g of f of z is also analytic. என்னது? composition of analytic function வந்து analytic function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் கிடையாது. An analytic function cannot have a constant absolute value without reducing to a constant function. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் analytic function நீங்க சொல்லுங்க. ஒரு analytic function சொல்லணும். அந்த analytic functionல நீங்க z வேல்யூ என்ன நம்பர் சப்ஸ்டிட் பண்ணாலும் கிடைக்கிற அவுட்புட்டுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கும் பொழுது ஒரே நம்பர் தான் வரணும். வெவ்வேறு நம்பர் அப்ளை பண்ணும்பொழுது வெவ்வேறு மாடுலஸ் வேல்யூ வரக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படி சொல்லணும்னாக்கா நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷனையே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக செலக்ட் பண்ணிட்டா தான் உண்டு. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக செலக்ட் பண்ணிட்டா மட்டும்தான் உண்டு. மற்றபடி நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு வெவ்வேறு நம்பருக்கு சேம் மாடுலஸ் வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். என்னது? an analytic function cannot have constant absolute value without reducing to constant. இப்போ f of z equal to z ஸ்கொயர் அப்படிங்கிறது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்புட் வேறு வேறு இன்புட் கொடுத்து பாருங்கள். இன்புட் கொடுத்துட்டு வர்ற ஆன்சருக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி பாருங்கள். மாடுலஸ் வேல்யூ வேறு வேறு தான் வந்துட்டு இருக்கும். சேம் மாடுலஸ் வேல்யூ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. The function f of z and f of z bar whole bar are simultaneously analytic. f of z analytic இருந்துச்சுனாக்கா f of z bar whole barரும் analytic இருக்கும். f of z bar whole bar analytic இருந்துச்சுனாக்கா f of z analytic இருக்கும். The function u of z and u of z bar are simultaneously harmonic function. u of z harmonic இருந்துச்சுனாக்கா u of z barரும் harmonic இருக்கும். u of z bar harmonic இருந்துச்சுனாக்கா u of z harmonic இருக்கும். அதான் simultaneously harmonic meaning. அதான் a harmonic function
satisfies the formal differential equation dou square u of dou z bar is equal to 0. அப்புறம் சரி அவ்வளோதான் அப்படின்னு ஆல் ஃபர்ஸ்ட்டில் முடிச்சுட்டு அப்படின்னு விடலை. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஆத்தர் புக்கில் இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படிலாம் பேஸ் பண்ணிடலாம், லாப்லாஸ் ஆப்ரேட்டர் அதை பேஸ் பண்ணிலாம் என்னென்னலாம் ரிசல்ட் இருக்குதோ அந்த ரிசல்ட்டையும் நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதில் 1-2 ரிசல்ட் ஏற்கனவே வந்த ரிசல்ட்டும் வரலாம். ஏன்னா அனதர் புக்குக்கு போகும்பொழுது ஏற்கனவே எழுத ரிசல்ட் வந்திருந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ இஃப் f of z equal to u plus iv is analytic function of z in any domain, then dou square by dou x square plus dou square by dou y square of f of z the whole power modulus of f of z the whole power p is equal to p square into modulus of f of z whole power p minus 2 into modulus of f dash of z the whole square. இதெல்லாம் என்ன சார் மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க. ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நம்ம அதை டெரிவ் தான் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக டெரிவும் பண்ணிக்கலாம். டெரிவேஷன்ஸ் ஆர் அவைலபிள். எல்லா இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக்லேயும் டெரிவேஷன்ஸ் இருக்குது. நம்ம யூஜி லெவலில் உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர் அனாலிசிஸ் புக்லேயும் டெரிவேஷன்ஸ் இருக்குது. டெரிவேஷன்ஸ் சிம்பிள் தான். டெரிவேஷன்ஸோட தான் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னாலும் தாராளமாக படிச்சுக்கலாம். பட் நமக்கு டெரிவேஷன் நடத்துறதுக்குலாம் இப்போ டைம் கிடையாது. ஸோ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ஆஃப் modulus of u the whole power p is equal to p into p minus 1 modulus of u whole power p minus 2 into f dash of z whole square. u அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டினாக்கா f of z ஓட ரியல் பார்ட், வேறு எதுவும் இல்லை. ரியல் பார்ட் மட்டும் கொடுத்தாக்கா அந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும் அந்த இடத்துல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f of z வந்து ரெகுலர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுனாக்கா, ரெகுலர்னாக்கா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு அனதர் டெஃபன் நேம் வந்து ரெகுலர். Then dou square by dou x square plus dou square by dou y square of log of modulus of f dash of z is equal to 0. If modulus of f dash of z is the product of a function of x and a function of y, modulus of f dash of z ங்கிறது function of x into function of y அப்படின்னு இருக்குனாக்கா f dash of z வந்து இந்த ஃபார்மட்டில் எழுதிக்கலாம். என்னது? e power alpha z square plus beta z plus gamma அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் ஆல்ஃபா ங்கிறது ரியல் நம்பராக இருக்கும், பீட்டாவும் காமாவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். சரிங்களா? if f of z is regular function of z, then dou square by dou x square plus dou square by dou y square of modulus of f of z the whole square is equal to 4 times modulus of f dash of z the whole square. ஜென்ரல் ரிசல்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்டில் பின்னு சொல்லி கொடுத்துருப்பான் பவரில். சரிங்களா? அந்த பி இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ரிசல்ட் உடைய வரும். If f of z is a analytic function of z, then dou square by dou x square plus dou square by dou y square of into modulus of real part of z, the real part of f of z whole square equal to 2 times modulus of f dash of z the whole square. ரிசல்ட் கொடுத்துருக்கோங்க. சரிங்களா? இந்த ரிசல்ட்டில் நம்ம பி இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த ரிசல்ட்டும் வரப்போது, வேறு இல்லை. ஸோ இந்த ஆப்ரேட்டர் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 4 times dou square by dou z bar அப்படிங்கிற ஆப்பரேட்டருக்கு ஈக்குவல். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம்னாக்கா அதோட வேல்யூ என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் இங்கேயும் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். If f of z is equal to u plus iv be an analytic function in a domain D, if f of z is constant in D, if and only if any one of the following conditions hold. ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்கு, அது வந்து அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து எப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னாக்கா இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ரெடியூஸ் ஆகிடும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட டெரிவேட்டிவ் வந்து அந்த டொமைனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் 0 ஆகுதுனாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ரெடியூஸ் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருந்தாகணும். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட இமேஜினரி பார்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்டாக இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருந்தாகணும். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட மாடுலஸ் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருந்தாகணும். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட்டாக இருக்குனாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருந்தாகணும். அது என்ன மாடுலஸ் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து அது 12th லெவல் பேசிக் ப்ராப்ளம். என்னென்னா எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இப்படி எழுதிக்கலாம், ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டான்னு. ஸோ அது இங்கே ஆறுங்கிறது தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ. இந்த ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட
ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். போலார் ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படிங்கிறதான் கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம். The analytic function f of z with a given harmonic function u of x comma y as a real part is given by. இப்போ ஏற்கனவே நான் ஒரு சின்னதாக ப்ராப்ளம் ஒன்று நடத்தி காமிச்சேன். என்ன ப்ராப்ளம் நடத்தி காமிச்சேன்? u of x comma y ரியல் பார்ட் கொடுத்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு f of z கண்டுபிடிச்சேன். என்னது? u கொடுத்தாக்கா அதுக்கு கரஸ்பாண்டிங் v கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் v கண்டுபிடிச்சி f of z equal to u plus iv போய் அந்த u-ஐயும் v-ஐயும் சப்ஸ்டிட் பண்ணி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சேன். சரிங்களா? அது டைப் 1 ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்து ரெண்டாவது மெத்தடும் ஒன்று டீச் பண்ணி காமிச்சேன். 2 times u of z by 2 comma u of z by 2i minus u of 0 comma 0 plus ci அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கிங்க. பட் ஆனால் அது ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு ரெண்டாவது மெத்தடும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். இப்போ u of x comma y கேட்டாக்கா என்ன பண்ணோம்? நம்ம v-யை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் v-யை வந்து u plus iv அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோங்களா ஃபர்ஸ்ட் ஃபார்மெட்டில்? அப்படிலாம் இல்லாமல் அதெல்லாம் வேணாம், எனக்கு ரெடிமேடாக ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள், அந்த ஃபார்முலாவுக்கு எனக்கு என்னென்ன தேவையோ அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி எனக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னாக்கா ஃபார்முலா கொடுத்தாச்சு. f of z-ஓட அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா அந்த ரியல் பார்ட்டை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக இசட்டும் ஒய்க்கு பதிலாக ஜீரோவும் சர்ச் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதான் u x of z, 0. அப்புறம் அதே u ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக இசட்டும் ஒய்க்கு பதிலாக ஜீரோவும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. அதான் uy of z, 0. இப்போ ரெண்டு டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அது ரெண்டுத்தையும் இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. அதுதான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ரியல் பார்ட் கொடுத்தாது. சரி, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட இமேஜினரி பார்ட் கொடுத்துட்டேன். அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை கண்டுபிடிங்க அப்படின்னாக்கா இமேஜினரி பார்ட்டுங்கிறது வீங்க. அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கண்டுபிடிச்சி எக்ஸுக்கு பதிலாக இசட்டும் ஒய்க்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணுங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸுக்கு பதிலாக இசட்டும் ஒய்க்கு பதிலாக ஜீரோவும் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. கிடைக்கிற ஆன்சர் தான் உங்களுக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இந்த மெத்தடுக்கு வந்து என்னன்னு கூட சொல்லுவாங்கனாக்கா மெலின் தாம்சன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிவன் ரியல் பார்ட் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், இமேஜினரி பார்ட் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஒரிஜினல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்னாக்கா இதுதான் ரெடிமேட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் அப்படி வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு பேர் வந்து மெலின் தாம்சன் மெத்தட். இந்த சிஆர் ஈக்குவேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சிஆர் ஈக்குவேஷனா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய், யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ்னு. அதை போலார் ஃபார்முலா சொல்ல முடியுமா அப்படின்னாக்கா, ஏன்னா எவ்வரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி ரிடண்டன்சி ஆர் அண்ட் தீட்டா இல்லைங்களா? ஸோ ரியல் பார்ட் வந்து எப்படி இருக்கும்? ஆர் கமா தீட்டான் இருக்கும். இமேஜினரி பார்ட்டும் எப்படி இருக்கும்? ஆர் கமா தீட்டான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சிஆர் ஈக்குவேஷன்ஸ் கார்ட்டீசியன் ஃபார்முலா படித்தது போலார் ஃபார்முலா எந்த ஃபார்மெட்டில் வரும்னு கேட்டினாக்கா ur equal to 1 by r v theta and vr equal to minus 1 by r u theta அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு ரெடியூஸ் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ சிஆர் ஈக்குவேஷன் யூஆர்னாக்கா என்ன அர்த்தம்? டோ யூ பை டோ ஆர். ஸோ டோ யூ பை டோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 by r into டோ யூ பை டோ theta and டோ யூ பை டோ ஆர் is equal to minus 1 by r into டோ யூ பை டோ theta. If f is analytic at a point a, then f is differentiable at a, however the converse is not true. இது 1 மார்க்கா கேட்டிருக்காங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அது டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். ஆனால் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது அப்படின்னாங்கிறதுக்காண்டி அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஆனால் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகி செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகலாம். ஸோ அனாலிட்டிக்னாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் டெரிவேட்டிவ் இருந்தால் பத்தாது, அதோட நெய்பர்ஹுட்லையும் டெரிவேட்டிவ் இருக்கணும். அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுங்கிறது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அதான் சொல்கிறோம். எந்த டொமைனில் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோனோ அந்த டொமைனில் உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால் டிஃபரன்ஷியபிலிட்டி இருந்துச்சுன்னா அனாலிட்டிக் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அனாலிட்டிக் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டில் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கும். ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஏற்கனவே நான் டெஃபனேஷன் சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம வேறு மாதிரில நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதான் இந்தியன் ஆத்தர் புக்கில் உள்ள டெஃபனேஷன்ஸ். என்னது? A function f is said to be
defined on a region D of a complex plane is said to be analytic. ஒரு ரீஜனில் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக் அட் எ பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னாக்கா f is differentiable at every neighborhood of a பாயிண்ட் ஏ. அதோட நெய்பர்ஹுட் எடுத்தோம்னாக்கா ஒரு பாயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்னு சொல்லணும்னாக்கா அந்த பாயிண்டோட நெய்பர்ஹுட்ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் டிஃபரன்ஷியபிளா இருந்தால் பத்தாது, அதுக்கு சுற்றி அந்த ஏங்கிற பாயிண்ட்டை சுற்றி எந்த மாரி நீங்கள் நெய்பர்ஹுட் ஒரு ஹவர் இட் மே பி ஸ்மால் எவ்வளோ நெய்பர் போட்டாலும் அது வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனா அந்த நெய்பர்ஹுட்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கணும். So Laplace equations provides a necessary condition for a function to be the real or imaginary part of an analytic function. லாப்ல ஒரு u ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், v ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், ரெண்டுமே லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும் சொல்லிட்டேன், டெல்டா u டெல்டா vன்னு லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. உடனே அப்படின்னா அப்போ அந்த u பிளஸ் iv வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக மாறிடுமா அப்படின்னாக்கா மாறணுங்கிற அவசியம் இல்லை, அது நெசசரி கண்டிஷன். அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்ததுனாக்கா அதோட ரியல் பார்ட்டும் லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இமேஜினரி பார்ட்டும் லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ நான் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்கா அதை u பிளஸ் iv அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்தாக்கா அது அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னாக்கா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் லாப்லாஸ் ஈக்குவேஷனுங்கிறது நெசசரி கண்டிஷன்னா அது சஃபிஷியன்ட் கண்டிஷன் கிடையாது. எனி டூ ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் ஏ கிவன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் in a region D differ by a real constant. ஸோ ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து ரெண்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ரெண்டு ஹார்மோனிக் கான்ஜுகேட் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அது ரெண்டும் எதில் மட்டும் தான் மாற்றம் இருக்கும்னு கேட்டால் கான்ஸ்டன்ட் டைமில் ரியல் கான்ஸ்டன்ட் டைமில் மட்டும் தான் மாற்றம் இருக்கும். அதுவும் அந்த கான்ஸ்டன்ட் டைம் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்காது, ரியல் கான்ஸ்டன்ட். அதான் எனி டூ ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் ஏ கிவன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறீங்கனாக்கா அந்த ரெண்டு கான்ஜுகேட் ஃபங்க்ஷனும் கான்ஸ்டன்ட் டேர்மில் மட்டும் தான் மாறுபட்டு இருக்கும். அதுவும் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னத்தில் மட்டும் தான் இருக்குன்னு கேட்டால் ரியல் நம்பராக மட்டும்தான் இருக்கும், வேற நம்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. யூங்கிறது ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் டோஇ பை டோ எக்ஸ் மைனஸ் ஐ டோஇ பை டோ ஐ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுவும் கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அனலிட்டிக் ஃபங்க்ஷனாகத்தான் இருக்கும். ஸோ இஃப் u is harmonic function then dou u by dou x minus I into dou u by dou y is an analytic function. If u and v are harmonic functions satisfying the Cauchy-Riemann equation in a region D, then f is equal to u plus iv is analytic function. u v harmonic function சொல்லியாச்சு, அது ரெண்டும் லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஃபங்க்ஷன்ஸ். அது காஷி-ரீமான் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து என்னவா இருக்கும், f is equal to u plus ivங்கிறது அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி படித்ததுக்கும் இதுக்கும் மீனிங் புரியுதுங்களா? லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் u plus iv வந்து அனலிட்டிக் ஆகிடுது. லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அது காஷி-ரீமான் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் u plus iv அப்படிங்கிறது என்னவா வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக வரும்.